வணக்கம் நண்பர்களே. சண்டே சந்தோஷமான்ட்டு மண்டே மார்னிங் ஆனாலே ஒரு சலிப்பு வந்துடுது. காலைல எழுந்து பார்த்தா வீட்டில் ஒருத்தர் எங்கன்னு கேட்டால் வெளில போயிட்டேன்னாங்க. சரி நல்ல வேளை நம்ம நேற்று நைட்டே சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சதால் நம்ம இன்றைக்கி சாப்பாடாவது இருக்குதுன்னு நினச்சி நான் அதை எடுத்து வச்சுன்னு சாப்பிட உட்காந்துட்டேன். பழைய சாதம் சாப்பிட்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ப்ரோபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சைடில் இருக்குது ஒன்றும் இல்லை, சைடிஸ், அதை கண்டுக்காதீங்க. சாப்பிட்டு வேலைக்கு உட்காந்துட்டோம். இன்றைக்கி மண்டேன்றதால நிறைய வேலை நம்ம தள்ள கட்டி விட்டாங்க. மதிய சாப்பாட்டுக்கும் அதே மீந்த சாதன்றதால சைடிஸுக்கு ஸ்க்ராம்பிள் எக்ஸ் செய்யலான்னு போனேன். கரண்ட் எடுத்துன்னு கையில் வச்சுன்னு பந்தா போடலான்னு பார்த்தா பல்ப் வாங்க தான் மிச்சம். மறுபடியும் ட்ரை பண்ணி ஸ்டைல் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. சால்ட்டு போட்டு சைடு கேப்பில் கை கவுறதுக்குள்ளே சைஸாக ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டுக்கிறாப்புல. ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியும். காதுதான் கேட்குதா இல்லை காது கேட்காம இருக்காங்க, அது எனக்கு தெரியல. முட்டை வேகவே மாட்டேங்குது. கீழே கொஞ்சம் பார்த்தா ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டுக்குது. சரியாக தான் போச்சுன்னு நினச்சின்னு சமைச்சிட்டு சாப்பிட உக்காந்துட்டேங்க. மறுபடியும் பழைய சோறான்னு பார்க்காதீங்க. கட்டை க்ளீன் பண்ணணும்னா இதுதாங்க செமையான ஃபுட்டு. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் பழைய சோறு. வேலை செஞ்சுனே இருக்கும்போது சைடு கேப்பில் கொய்யாப்பழம் சாப்பிட்டு நம்ம ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டோங்க. நம்மளோட பயிற்சியின் பயணம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் பயிற்சியை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பயிற்சி மட்டும் என் காரணத்தை கொண்டும் கட்டடிச்சிடாதீங்க. என்ன தான் நம்ம பயிற்சியில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் வீடியோ போடுறதுல கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைம்லேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணோங்க. நாளிலேருந்து காலைல 10 மணிக்குள்ளே என்ன ஆனாலும் வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை கடையில் போய் தோசை சாப்பிட்டு நீ 4 முடிக்கிறேங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.